ராமநாதபுரம் இடையே சிறப்பு ரயில் இயக்க தொடக்கம். பாஜக சார்பில் பயணிகளுக்கு இனிப்பு, பூ கொடுத்து உற்சாக வரவேற்பு. வார இறுதி நாட்களில் சென்னையில் பணியாற்றும் பல்வேறு ஊர்களை சேர்ந்தவர்கள் சொந்த ஊருக்கு செல்லும் பொழுது கடும் கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது. கூட்ட நெரிசலை கணக்கில் கொண்டு கூடுதலாக சிறப்பு ரயில்களை வார இறுதி நாட்களில் இயக்க தென்னக ரயில்வே முடிவு செய்துள்ளது. பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் சென்னை தாம்பரத்திலிருந்து ராமநாதபுரத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இன்று முதல் சிறப்பு ரயில் தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு சென்றது. சென்னை தாம்பரம் ராமநாதபுரம் இடையே வாரம் இருமுறை இயக்கும் வகையில் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. சென்னை தாம்பரம் ராமநாதபுரம் இடையே வாரம் இருமுறை இயக்கும் வகையில் சிறப்பு ரயில் வண்டி எண் 06051 வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் இயங்கும். அதன்படி தாம்பரத்திலிருந்து இரவு 7 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 7:50 மணிக்கு ராமநாதபுரத்தை சென்றடையும். இந்த ரயில்கள் இரு மார்க்கமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், பண்ருட்டி, கடலூர், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, பேரூரணி, அறந்தாங்கி, காரைக்குடி, கல்லல், சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். தாம்பரத்திலிருந்து இன்று புறப்படும் சென்ற ராமநாதபுரம் ரயிலில் ஏராளமான பயணிகள் சொந்த ஊருக்கு சென்றனர். சிறப்பு ரயிலை தினந்தோறும் ரயிலாக மாற்ற வேண்டும் என பேரூராணி ரயில் பயணிகள் சங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் புதிய ரயிலில் தொடக்கத்தை முன்னிட்டு பாஜக சார்பில் மாநில செயலாளர் விவின் பாஸ்கரன் கலந்து கொண்டு பயணிகளுக்கு இனிப்பு, பிஸ்கெட் மற்றும் ரோஜா மலர் வழங்கி பயணிகளை உற்சாகப்படுத்தினார். மேலும் பிரதமருக்கும் ரயில்வே அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இன்னைக்கு பௌர்ணமி நாள். இந்த சிறப்பான நாள்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புண்ணிய தலமான ராமேஸ்வரத்துக்கு தாம்பரத்திலிருந்து, அது சிறப்புமிக்க ராமேஸ்வரத்துக்கு தாம்பரத்திலிருந்து வாரம் இருமுறை இந்த ட்ரெயின் ஆனது கிளம்புது. சாயந்தரம் 7 மணிக்கு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 தினங்கள் இந்த வழியா அதாவது விழுப்புரம் போய் விழுப்புரம் கடலூர், அதாவது கடல் சார்ந்த மார்க்கமாக எல்லாமே பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை, அப்படியே பேராவூரணி, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அகரம்பட்டு, பிளஸ் அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, அந்த வழியா ராமநாதபுரம் போகுது. இப்படி கடலோர பகுதி மக்களுக்கு ஒரு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இது ஒரு அற்புதமான, அந்த மக்களுக்கு ஒரு கிடைத்த வரப்பிரசாதம். என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு உதாரணம். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிராட் கேஜ், அதாவது மீட்டர் கேஜா இருந்த ரூட்டை எல்லாமே பிராட் கேஜா மாத்தி இன்னைக்கு வாரம் இருமுறை போகுது. நான் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, டெய்லியும் போகணும், அந்த மக்கள் பயன்படுற மாதிரி டெய்லியும் போகணும்னு நான் கேட்டுக்கிறோம். இதை நாங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நாங்க அவரை கேட்டிருந்தோம். அவர் சிறப்பா இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்மளுடைய காசிக்கு அடுத்தது ராமேஸ்வரம். நம்ம என்ன சொல்றோம்னா, ஒண்ணு காசி போவோம், நம்ம காசி போகாதவங்க ராமேஸ்வரம் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான தலத்துக்கு, ஒரு சிவதலம் இருக்கக்கூடிய ஒரு தலத்துக்கு இங்க இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் டெய்லியும் போய் வராங்க. அப்பேற்பட்ட ஊருக்கு இந்த ட்ரெயினை விட்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அதற்கு ஏற்பாடு செய்த மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விவின் பாஸ்கரன், மாநில செயலாளர், பாரதிய ஜனதா கட்சி. ராமநாதபுரத்திற்கு எங்களுடைய கோரிக்கைகளை பட்டுக்கோட்டை, பேராவூரணி பகுதி, அறந்தாங்கி பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று பாரத பிரதமரிடம் வேண்டுகோள் வைத்த அண்ணாமலை மூலமாகவும் ரயில்வே அமைச்சர் மூலமாகவும் பல்வேறு சந்தர்ப்பங்கள் கோரிக்கை வைத்த விளைவாக வாரத்திற்கு 2 நாள் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தாம்பரத்திலிருந்து விழுப்புரம், கடலூர், மாயவரம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி வழியாக ராமநாதபுரத்திற்கு வாரத்துக்கு 2 நாள் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையும் செல்கிறது. இதை வாரம் முழுவதும் 7 நாட்களுக்கும் இந்த ட்ரெயினை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம். பரிசீலனை பண்ணுகிறோம். இதுல உள்ள டெமான்ஸ்ட்ரேஷன்ல என்ன நிலைமை ஏற்படுதுன்னு பார்த்துக்கிட்டு 7 நாள் விடுறோம்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா விடுவாங்கிற ஒரு நம்பிக்கையில மத்திய அரசுக்கும் ரயில்வே அமைச்சகத்துக்கும் திரு அண்ணாமலைஜி அவர்களுக்கும்
பேராவரணி ரயில்வே பயணிகள் சார்பாகவும், சென்னையில வந்து நாங்கள் ஒரு 500 குடும்பத்துக்கு மேல இருக்கிறோம். அந்த குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் உங்கள்கிட்ட தெரிவித்துக்கிறேன். இந்த முதல் நாள் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சமைக்கு மிக்க நன்றி.